Well, once again this morning, let's turn our Bibles to Ephesians chapter 5 and I'll read verse 17. மறுபடியும் இந்த காலவேளைக்கு திருப்பிக் கொள்ளும் வேதாகமத்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 17. 5:17. Therefore do not be unwise but understand what the will of the Lord is. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Now we are talking about prosperity, financial and material prosperity. செழிப்பு பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். Talking about prospering, God's will and God's way. தேவனுடைய வழி, தேவனுடைய சித்தம். So first of all, I established the truth that prosperity is God's desire, God's plan, purpose and God's will for your life. முதலாவதாக என்னத்தை தெளிவுபடுத்தினேன் என்றால் செழிப்பு என்பது தேவனுடைய திட்டம், நமக்கென்று அவர் வைத்திருக்கிற நோக்கமும் கூட. And Paul says here that as believers, one of the most important things in our lives is we need to understand God's will. பவுல் என்ன சொல்கிறார்? விசுவாசிகளாகிய நாம் நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்திருப்பது முக்கியம் என்று சொல்கிறார். We need to understand God's will for every aspect of our life. வாழ்வின் எல்லா பகுதியிலுமே தேவனுடைய சித்தம் நமக்கு என்ன இருக்குது என்பதை அறிய வேண்டும் நாம். So even when it comes to financial and material blessings, we need to be sure, we need to be confident, we need to have the assurance that it is God's will that we prosper financially. ஆகவே பண விஷயம், பொருளாதாரத்தின் செழிப்பு என்கிற விஷயத்திலும் கூட தேவன் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Your heart and mind must be established upon this truth. இந்த சத்தியத்திலே நம் இருதயமும் சிந்தனையும் நிலைப்பட்டு இருக்க வேண்டும். You should not waver. You must be convinced about these things. இவைகளை குறித்து நாம் அசையப்படக்கூடாது. இதிலே நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும். Only then you can prosper in life. அப்பொழுதுதானே அந்த விதத்திலே நம் வாழ்விலே செழித்திருப்போம். So I took you to several passages of scripture. அதுக்கென்று अनेक வசனங்களை எடுத்து காண்பித்தேன். And I showed you how God desires you to be prosperous in life. எப்படி தேவனானவர் தான் விரும்புகிறார் நீங்க நல்லா செழித்திருப்பது என்பதை. I told you God is a good person. He is a good God. தேவனானவர் நல்லவர் இல்லையா? He is the only one who is genuinely interested in your life and your well-being. வாழ்வின் நல்ல வாழ்வுக்கென்று உண்மையிலே அக்கறையா இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். So he desires that you be prosperous in this life. ஆகவே இந்த வாழ்விலே நீங்கள் நல்லா செழித்திருக்க வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். Salvation includes prosperity and financial blessings. ரட்சிப்பு என்பதிலே அதிலே பண விஷயமும் பொருளாதார செழிப்பும் உள்ளடங்கி இருக்கிறது. That is why we say it is a whole package, complete package. ரட்சிப்பு என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு பெரிய பொட்டலம் மொத்தமா வருகிற காரியம் என்று எண்ண வேண்டும். You receive everything through salvation. ரட்சிப்பின் பொழுது நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம். Not just the spiritual blessings but even the financial and material blessings comes through the cross only. ஏதோ ரட்சிப்பின் பொழுது வெறும் ஆவிக்குரிய ரட்சிப்பு ஆசீர்வாதம் மட்டும் தங்குவதில்லை. சிலுவையின் மூலமாக எல்லா காரியமும் நமக்கு ஆசீர்வாதமாக வந்து அடைகிறது. Then I began to show you how as a believer you should not run after these things. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன்லவா விசுவாசிகளாகிய நாம் இந்த மாதிரி காரியங்களை தேடி ஓடக்கூடாது என்று. See, sometimes we make a big mistake in life. பாருங்கள், வாழ்விலே பெரிய தப்பு பண்ணிடுறோம் நம்ம. We never pay heed to what God's word says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனம் செலுத்த தவறி விடுகிறோம். We leave his words and we try to become prosperous in our apart from him. என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? அவர் இல்லாம நம்ம செழிக்கிறதுக்கு இது செய்யலாமா என்று தேடி கொண்டு அலைகிறோம். So we leave God and we leave his word and we try to become prosperous. அவருடைய வார்த்தையையும் தேவனையும் விட்டுட்டு செழிக்கிறதுக்கு ஓடுறோம் நம்ம. But the Bible teaches you don't become prosperous like that. ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறது இல்லையே. We don't teach you to leave God and his word and to run after money. தேவனையும் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு ஓடுங்க பண விஷயம் பின்னாடி என்று நாங்க சொல்லி கொடுக்கிறோம். I showed you how you need to put God first, honor God first. நான் என்ன காண்பிக்கிறேன்? தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் முதல்ல வைக்க வேண்டும். Keep God's word in your heart first. முதலாவது தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைக்க வேண்டும். Seek him in his kingdom and his righteousness. அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேட வேண்டும். Get an understanding about the God that you serve and worship. நாம் நீங்களா
ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் அறிய வர வேண்டும். And then all these things will follow you and overtake you. அதுக்கு பின்பாடு இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். I told you the financial and material blessings is the result of the outcome of the spiritual blessings. நான் சொன்னேன் அல்லவா, பண விஷயமும் பொருளாதார ஆசீர்வாதம் வந்து ஆவிக்குரிய வாழ்வினுடைய கனிகளாய் இருக்கின்றன. Just like the tree. எப்படி மரம் போல. Unless the root is good, it will bring forth, good fruits. பாருங்கள், வேர் நல்லா இருந்தா தானே நல்ல கனி வெளியில கிடைக்கும். If the root is not good, it will never bring forth good fruit. வேரே சரியா இல்லனா எப்படி நல்ல கனி கிடைக்கும் நமக்கு? The root is under, you can't see it. It goes under. வேற நம்மால பார்க்க முடியாது, ஏன்னா தரைக்குள்ள போகுது. Understand? That's inside the ground. புரிகிறது இல்லீங்களா? அது உள்ள இருக்குது. But unless that is good, the tree will be good and it will bring forth good fruit. ஆனா அந்த காணாத வேர் நல்லா இருந்தாதான் மரமும் நல்லா இருக்கும், அதோட கனிகளும் நல்லா இருக்கும். Same way I told you that prosperity is a result of a prosperous heart and a prosperous mind. ஆக அதே மாதிரி தான் நான் சொன்னேன், நல்ல செழிப்பு வருவதற்கு முதலாவது செழிப்பான இருதயமும் செழிப்பான சிந்தையும் இருக்க வேண்டும். You need to have a prosperous heart and your mind needs to be changed and transformed. You need to have a prosperous mind. உங்கள் இருதயம் செழிப்பா இருக்க வேண்டும் தேவனாலே. உங்களுடைய சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டு செழித்திருக்க வேண்டும் தேவனுடைய காரியத்திலே. So it is always this way only. ஆகவே இந்த மாதிரி தான் காரியம் செயல்படவும் கூட. Put God first, His word first, and then financial and material blessings will follow. முதலாவது தேவனையும் அவருடைய வார்த்தையை முதலாவது வைக்க வேண்டும், பிற்பாடு இந்த பண விஷயமும் பொருளாதார செழிப்பும் பின்னாடி தொடர்ந்து வரும். So get the order correct. ஆகவே இந்த முறையை அறிந்து கொள்ள வேண்டும் நாம். Okay, so that is what we established in that first portion. ஆகவே இவைகளை தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். And I hope that you are convinced that prosperity is God's will for your life. ஆகவே இப்பொழுது நீங்க நிச்சயித்திருப்பீங்க தேவனுடைய சித்தம் செழிப்பு என்பதை. But then the next thing I told you is I will show you and we'll talk about how God prospers a person. அதன் பிற்பாடு நான் காண்பித்துக் கொண்டு வருகிறேன் எப்படி ஒரு மனிதனை தேவன் செழிக்க செய்கிறார் என்பதை. It's important to understand how God blesses you and how God prospers you. உங்களை தேவன் எப்படி செழிக்க பண்ணுகிறார், உங்களை எப்படி நல்ல வாழ்வு கொடுக்கிறார் என்பதை அறிவது ரொம்ப முக்கியம் இல்லையா? That is why we titled this series Prospering God's Will and God's Way. ஆகவே தான் இந்த செழிப்பினுடைய தலைப்பு என்ன வச்சிருக்கோம்? செழிப்பு தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வழி. So from today I'm going to show you how God blesses a person and how God prospers a person and makes him a wealthy person, a rich person. ஆகவே இன்றிலிருந்து நான் மேற்கொண்டு காண்பிக்க போகிறேன் எப்படி தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறார் என்பதை. Because I told you Christian people can be very weird and strange sometimes. ஏனா கிறிஸ்தவ மக்கள் சிலத்துல வினோதமா இருக்காங்க பாருங்க. They have strange ideas and concepts about God and how he will do things. காரியத்தையும் தேவனையும் குறித்தும் தேவன் எப்படிலாம் செய்றாரு என்பதை குறிப்பில வித்தியாசமா யோசிக்கிற ஆளுங்க கிறிஸ்தவங்க. When you talk about financial prosperity, many people think that God will come from heaven in the night and he will drop a suitcase full of 1,000 rupee notes. பண விஷயத்தின் ஆசீர்வாதம்னா கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? ராத்திரில தேவன் வந்து கூரையை பிச்சுக்கின்னு ஒரு சூட்கேஸ் நிறைய கொண்டு வந்து பீரோல வச்சிட்டு போவார் காசுன்னு. If that was so, அப்படினா then God will be too busy. தேவன் ரொம்ப பிஸி ஆயிடுவார் பாருங்க. Because everyone needs suitcases. ஏனா எல்லாருக்கும் சூட்கேஸ் தேவைப்படுது. And I tell you, one will not be sufficient. Every day he needs to drop one then. ஒரு சூட்கேஸ் பத்தாது பாருங்க. அப்படினா ஒவ்வொரு தினமும் வந்து கொடுக்கணும் சூட்கேஸ். So all his time, energy will go in giving suitcases only. He will not be able to do anything else. தேவனுடைய வேலையும் பலனும் அதிலே போய்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் போய் கொடுத்துன்னு வரதுக்கு. They have strange ideas about how God blesses people and how God does these things. பாருங்க ஜனங்களுக்கு இந்த மாதிரி வினோதமான எண்ணலாம் வருது பாருங்க தேவன் செயல்படுவதிலும் தேவனை குறித்த அறிவில்ல. Even today there is a group of people. இன்னைக்கு இருக்காங்க பாருங்க ஒரு குழுவினர். They believe this they say, well, you just invite us to your church. என்ன சொல்வாங்க? என்னை உங்க சபைக்கு கூப்பிடுங்க. And we will lead praise and worship. நாங்க ஆராதனை எல்லாம் நடத்துறோம். And as we begin to praise and worship, God will rain down gold dust and gold coins from heaven. சொல்றாங்க பாருங்க எங்க ஆராதனைக்கு மட்டும் விட்டு பாருங்க, நாங்க வந்து ஆராதனை செஞ்சோம்னா அப்படியே தங்க தூள்கள் அப்படியே மலையா பொழியும் ஜனங்க மேல வந்து. One time I was in a place like that. அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் போயிருந்தேன் பாருங்க. They were praising and worshiping and praising and worshiping. அவங்க ஆராதிக்கறாங்க, துதிக்கறாங்க, ஆராதிக்கறாங்க. And they were saying it's going to fall, the dust is going to come, the coins are going to drop. பணம் விழ போகுது, தங்க துகள்கள் வந்து விழ போகுது நம்ம மேல மலை மாதிரின்னு. And I also was ready to catch some.
நானும் பார்த்தேன் ஏதோ உளுமான்னு. But nothing came. ஒண்ணும் வரல. Even today there's a group like that. இன்னைக்கு இருக்காங்க பாருங்க குழுவினர் சொல்லிட்டு People இருக்காங்க. believe all these things. இதெல்லாம் நம்புவாங்க ஜனங்க. Now, I believe in supernatural. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் செய்யற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். Our God is a supernatural God. நம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். The Bible is a supernatural book. வேதாகமும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. Jesus is a supernatural person. இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்கிறவர். So I don't deny miracles and all that. I believe in miracles. I preached in miracles. ஆகவே அற்புதங்களை குறித்து நான் தவிர்க்கவில்லை. அற்புதங்களை குறித்து நான் பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன். But I believe that God will work in accordance with His word, not apart from His word. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தேவனானவர் வார்த்தையை விட்டு தனியா செயல்பட மாட்டாரு. அவருடைய வார்த்தையின்படி தான் அவர் செயலிலே God is the one who established certain principles and laws, and He will not violate His own principles and laws. தேவனே தான் விதிமுறைகள் வகைகள் எல்லாம் கோட்பாடுகள்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை ஏற்படுத்திட்டு அவரே மீறிட்டு நடப்பாரு. See, God is totally different. He is not like us. பரவாயில்லை, தேவனானவர் வித்தியாசமானவர், நம்மை போல கிடையாது. We often bring God to our limits. We make Him like us. We think He is like us. எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை நம்ம நிலைக்கு நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துறோம் பாருங்க. Oftentimes we make rules, we make laws and all that, but we are the first ones to break all those things. நாம தான் சட்டம் போடுவோம் இப்படியும் அப்படின்னு, ஆனா நாம தான் முதல்ல அதை மீறுற ஆளாவும் இருப்போம். But God cannot do that. ஆனா தேவன் அப்படி செய்ய மாட்டாரே. He cannot violate His own word, His own principles and how He has decreed things. ஒரு காரியத்தை அவர் சொன்ன அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய விதிமுறைகளையும் அவரே மீற மாட்டார். See, if God begins to work apart from His word and His principles and the laws that He has instituted, then it will be very confusing. பாருங்க, தேவனே அவருடைய கட்டளையும் அவர் சொன்ன காரியத்தையும் அவரே தலைகீழா செஞ்சிட்டு இருந்தார்னா நம்மளுக்கே குழப்பாயிடும். எப்படிப்பட்டவர் தேவன்? It will be very difficult to understand how God works. தேவன் எப்படி வேலை செய்வார் என்பது அறிவிலே நம்மளுக்கு குழப்பம் உண்டாயிடும். I remember some years ago I listened to a preacher who came down from Singapore. ஒரு பிரசங்கியார் பாருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிரசங்கியார். Very famous person, the great evangelist. பெரிய ஒரு சுவிசேஷகர், அறிமுகமான பிரசங்கியார். And his whole message was just 3 words. மூணே வார்த்தை அவர் முழு பிரசங்கமும். He is talking about prayer, how when you pray what God will do. ஜெபம் பண்ணால் தேவன் எப்படி காரியத்தை செயல்படுவார் என்பதை குறித்ததாகும் பிரசங்கம். That was his message. அதுதான் அவருடைய பிரசங்கமா இருந்தது அன்னைக்கு. So he says sometimes God will say wait. சில நேரத்துல தேவன் காத்திருன்னு சொல்லுவாரு. Sometimes yes, sometimes no. சில நேரத்துல ஆம் இல்லனா இல்லன்னுடுவாரு. Wait, sometimes yes, sometimes God will say no. சில காத்திருக்க வேண்டும், சில நேரத்துல தேவன் ஜெபத்துக்கு ஆம்ன்றுவாரு, இன்னொரு வாட்டி இல்லன்னுடுவாரு. Immediately in my heart the question was, என்னுடைய இருதயத்துல உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. When should I wait and how long should I wait and for what should I wait? காத்திருக்கணும்னா எவ்வளவு நாள் காத்திருக்கணும், எப்ப காத்திருக்கணும்? When God will say yes, when He will say no? எப்போ தேவன் எனக்கு ஆம் என்றுவாரு, எப்போ இல்லன்னுவாரு எனக்கு தெரியணும் இல்லையா? See, it's very confusing like that. இதெல்லாம் சொன்னாங்கன்னா குழப்பம் தான் ஏற்படுகிறது. So that is why God works in accordance with His word, in accordance with His principles and laws that He has instituted. ஆகவே தான் தேவனானவர் பாருங்க, அவர் ஏற்படுத்தி வைத்த விதிமுறை கோட்பாடுகள் படி தான் அவர் காரியங்களை செயல்படுத்துவார். Okay, so that is why I want to show you very clearly how God prospers you, how He blesses you and makes you a wealthy person. ஆகவே தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன், எப்படி தேவன் ஒரு வாழ்வில் வேலை செய்து ஒரு மனுஷனை செழிப்பாக்குவார் என்பது. If He does things like that, then that will be illegal. அவர் அதுல தப்பு செஞ்சிட்டு தவறா வேற மாதிரி செயல்பட்டார்னா அது தவறா போய்டும், அவரே தவறாயிடுவார். And how can a holy God do something that is illegal and remain holy ஒரு and righteous? விதிமுறைக்கு சட்டதிட்டம் அவர் ஏற்படுத்தினது மீறி அவரே சட்டத்துக்கு மீறி நடக்க மாட்டாரே. So people have strange ideas about how God blesses them and prospers them. ஆகவே தேவன் தங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி எல்லாம் செழிப்பாக்குவார் என்ற எண்ணம் தவறா இருக்கிறது ஜனங்கள் மத்தியிலே. So that is what we are going to deal with very clearly and thoroughly. ஆகவே தான் இந்த விஷயத்தை எடுத்து தெளிவுமாய் பார்க்க போகிறோம். I'm going to show you how God blesses you so that you can start doing it in your life, implementing it in your life, and no matter who you are or what you are, you can rise to the top in life. தேவன் எப்படி வேலை செய்கிறார் அதன்படி அறிந்து நாம் செயல்பட்டால்
எப்படி தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதையும் அறிய வரலாம். Turn with me this morning to the book of Proverbs. நீதிமொழிகள் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Proverbs chapter 10. 10ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். Proverbs chapter 10. 10. And I'll read verse 22. 22. Now, I'll read it first from the King James and then I'll quote the Amplified. படிக்கிறேன் முதலாவது, பிற்பாடு விரிவாக்கம் வேதாகமத்திலே படிக்கிறேன். Proverbs 10 verse 22. The blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். See, it says here, the blessing of the Lord, it makes one rich and adds no sorrow to it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Now the Amplified, adds one more verse to that, one more sentence to it. விரிவாக்கம் வேதாகமம் Amplified version இன்னொரு விதமா சொல்கிறது, ஒரு வார்த்தையை கூடுதலாக. It says that the blessing of the Lord, it makes truly rich. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் மெய்யாகவே ஐஸ்வரியத்தை தரும். And adds no sorrow to it. அதனோடு அவர் வேதனையை கூட்டார். And neither does toiling increase it. அதிலே வேர்வையும் அதிகமாவதில்லை. Neither does toiling increasing. அதோடு அவர் வேதனையும் கூட்டார், அவர் கஷ்டத்தையும் வேர்வை சிந்துதலையும் கூட்டார். Now it's made very clear. You don't need anything more clear than this. அதுக்கு காட்டில இன்னும் தெளிவா என்ன சொல்ல முடியும் பாருங்க. If you understand English, it's very clear, very simple, very profound there. ஆங்கிலத்திலும் சரி தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. That means you can't do anything. No matter how hard you work, you cannot do anything to bring prosperity. ஆகவே செழிப்பு என்பதை நீங்கள் எவ்வளவு கடினமாய் வேலை செஞ்சாலும் கொண்டு வர முடியாது. That's what it's talking about here. It says it is a blessing from God. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லியிருக்கிறது? ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. God blesses you, he makes you rich. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மை செழிப்பாக்கிறார், ஐஸ்வர்யவானாக்குகிறார். You begin to prosper, you become a wealthy person. நீங்கள் சீமானாய் மாறுவீர்கள். And that prosperity is good because he says he will not add sorrow to it. அந்த மாதிரியான செழிப்பு ரொம்ப நல்லது, ஏன்னா அதோட வேதனை இருக்காது. And neither does toiling increase it. That means you cannot work hard and try to increase it. No, it increases because of God's blessing, not because of your hard labor. அதுல வேதனை இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அதுல வேர்வை சிந்தி கடினமும் இருக்காது. ஏன்னா இதுல இந்த மாதிரி செஞ்சு வர்றது இல்லையா, அந்த ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வர்றது. Okay, so I just read this verse today to you and we are going to expound on this verse. You are going to understand this verse in a total different way. இந்த வார்த்தையை படித்தேன், இதுக்கு நான் விவரித்து சொல்ல போகிறேன். But before I could talk about how God prospers you, you need to understand the two types of prosperity that is in the world today. இந்த தேவன் ஐஸ்வர்யமாக்குகிறார் என்பதிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே இரண்டு விதமான ஐஸ்வர்யங்கள் உண்டு. You need to understand the two types of prosperity and then we'll begin to talk about God's way of prosperity. இங்கே உலகத்திலே ரெண்டு வகையில ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதுல நாம் தேவனுடைய வகையும் பார்க்க போகிறோம். Because you need to understand the difference and the two types of prosperity. இந்த ரெண்டு வகையான ஐஸ்வர்யத்தை நாம் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. So the first type we called is the worldly type of prosperity or the worldly way to prosper. இன்னும் ஒரு விதம் என்னவென்றால் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் கிடைக்கிறது செழிப்பு, உலகத்தினால் கிடைக்கும் செழிப்பு, உலகத்திலிருந்து வரும் ஐஸ்வர்யம். This refers to the ungodly people, the sinner, the wicked. Even they prosper and even they are very rich and wealthy in this world. அது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தீமையான பொல்லாதவங்க சீர்கெட்டவங்க அவங்க பணக்காரங்க இருக்கிறாங்களே அதை சொல்லுகிறது இது. So there is something that is called worldly prosperity. Why we call it worldly prosperity? Because these people prosper according to the world's principles. They use that and they prosper. இதை இந்த மாதிரியான பொல்லாதவங்க வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் செழிப்பையும் என்ன சொல்லுகிறோம்? உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் என்று. ஏனென்றால் அது எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா
இந்த உலகத்தின் படி இருக்கிற கொள்கை அதோட விதிமுறையை பின்பற்றி அவங்க பெற்றாங்க அந்த செழிப்பை. The second type of prosperity is what we call, God's way, prospering God's way, the biblical way. இன்னொரு செழிப்பு என்னன்னா தேவ வகையான செழிப்பு. Now you must understand the difference between both. இந்த இரண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் ரொம்ப அறிய வேண்டும். See, many preachers try to deny that even the sinner, the worldly person, the ungodly person can be prosperous. என்ன சொல்றாங்க பிரசங்கி மாறுங்க, உலகத்துல இருக்கிறவன் தேவனை அறியாதவன்னா நம்ம ஐஸ்வர்யனா அவனுக்கு கிடைக்காது, அவனா செழிப்பு அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. But you and I know the fact that there are many people who are ungodly, who are wicked and evil, but they are very wealthy and they prosper in life. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, நிறைய சீமானுங்க இருக்காங்க, இந்த உலகத்துல பணக்காரங்க நல்லா இருக்காங்களே, அது நமக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? See, that is why I told you the Bible is the book of reality. It shows you life in all its reality. ஆகவேதான் வேதாகமத்தை நிஜத்தின் புத்தகம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் வாழ்க்கையை அப்படியே எடுத்து காண்பிக்கிறது பாருங்கள். Bible doesn't teach you to deny certain things. சில காரியத்தை இல்ல அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாதுன்னு மறுக்கிறது இல்லை. Shows you things in all its reality and truth. இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது வேதாகமம். So you cannot deny that wicked and evil people, ungodly people prosper in this world. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத தேவனற்ற ஜனங்க செழிக்கிறாங்களே அது இல்லன்னு வேதாகமம் சொல்றதுல அவங்க ஐஸ்வர்யம் பெறாங்க. Because the Bible talks about how many ungodly and wicked people prosper and flourish and become very wealthy in this world. வேதம் போதிக்கிறது எப்படி உலகத்தின்படி அவன் சம்பாரிச்சு நல்ல சொத்து சேர்த்து வச்சு அவனும் செழிக்கிறான் என்கிறது வேதம் போதிக்கிறது. Turn with me for a moment to Psalm 73. சங்கீதம் 73க்கு ஒரு நிமிஷம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73. Psalm 73. I'm going to read to you a few scriptures. அதிலிருந்து சில வசனங்களை எடுத்து படித்து காண்பிக்க போகிறேன். And I'm going to establish this truth that even the ungodly, the sinner and the worldly person prospers. இந்த உலகத்துல இருக்கவனும் செழிக்கிறான், ஐஸ்வர்யம் பெறான்றதை நான் காமிக்க போறேன் இந்த வசனத்தை. Psalm 73 verse 3. 73:3. For I was envious of the boastful when I saw the prosperity of the wicked. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். Here the psalmist is a righteous person living for God. இங்கே சங்கீதக்காரன் தேவனுக்கென்று நீதியாய் வாழ்கிற மனுஷன். Everything was going well in his life. அவனுடைய வாழ்விலே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. But then the Bible says there that he almost slipped and fell in life, backslided life. என்ன சொல்லுகிறது வசனத்துக்கு முன்பாக? என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குவதற்கும் சற்றே தப்பிட்டுன்றான். And then what happened is he began to focus upon the ungodly, the wicked. இங்க என்ன ஆச்சுன்னா சங்கீதக்காரன் துன்மார்க்கன் மேல கண்ணை வச்சு பார்க்கறான் இப்போ. And then the rest of the verses describe how the wicked were actually prospering and flourishing in life while he was suffering in life and going through some problem. அத பார்த்து தான் 3ஆம் வசனத்துல துன்மார்க்கனை பத்தி விவரிச்சு சொல்றான் பாருங்க. So in verse 3 he says, for I was envious of the boastful when I saw the prosperity of the wicked. இங்க கண்ணை வச்சா பாருங்க துன்மார்க்கன் மேல என்னாச்சுன்னு பாருங்க. 3ஆம் வசனம், துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். Now very clear, it's talking about the prosperity of the wicked, not the righteous or the godly person here. இங்க தெளிவா இருக்குது பாருங்க. துன்மார்க்கனுடைய வாழ்வு இது நீதிமான்ல தேவனை அறிந்தவன் இல்ல, இங்க தெளிவுபடுத்துகிறார். The wicked means the evil, the ungodly person, the person who is a sinner. அதாவது துன்மார்க்கன்னா தேவனை அற்றவன், தேவ பக்தி இல்லாதவன், பாவி. Then as you come down to verse 7, 7ஆம் வசனத்தை பாருங்க. it says that the eyes bulge with abundance and they have more than the heart could wish. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்பினதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. Eyes bulge with abundance, that means they have so much that their eyes come out, it says there. அங்க சொல்லிருக்கிறது துன்மார்க்கனுக்கு அவ்வளோ இருக்குதான் பாருங்க, அவன் கண்ணே வெளியில வர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ இருக்குது அவங்கிட்ட. See, this is what actually aggravated the psalmist's problem here. This is what really made him perplexed in life. இதுதான் சங்கீதக்காரன் பார்த்துட்டு ரொம்ப வருத்தம் கொடுத்துச்சு அவனுக்கு. Because he is looking at the ungodly, the wicked, and he says they are prospering in life. The wicked are prospering. இவருக்கு என்ன
பார்த்தோம்னா சங்கீதக்காரனுக்கு அவங்கள பார்த்தா அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க செழிக்கிறாங்கன்றது இவருக்கு வருத்தம். And their eyes bulge with abundance and they have more than their heart could wish. என்ன சொல்கிறார் பாருங்க சங்கீதக்காரன் அவங்கள பார்த்து, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்பினதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. Now this is not just talking about prosperity, but it's talking about prosperity in abundance, more than the heart could wish they have. பாருங்க, இது வெறும் செழிப்பு இல்ல, இது செழிப்பை காட்டிலும் பெருசு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறதாம். பாருங்க, who is it describing? It's describing the ungodly person and how he's prospering in life and he has more than his heart could desire or wish. இங்க என்ன சொல்லி இருக்கிறது? துன்மார்க்கன், பாவி, அவன் இருதயத்துக்கு விரும்புகிறத காட்டிலும் அதிகமா நடக்குது அவனுக்கே. Again come down to verse 12. 12ஆம் வசனத்துக்கு கீழ வந்து பாருங்க. It says behold. Behold means look. இதோ, இதோனா பாருங்கன்னு அர்த்தம். Not just look but look and learn. இதோனா சும்மா மட்டும் பாத்துறாதீங்க, பார்த்து கத்துக்கோங்கன்றாரு. So it says behold, these are the ungodly, they increase in what? இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். எதில பெருக பண்ணுகிறார்கள்? ஆசையை. It's talking about money, my friend. பணத்தை பத்தி நண்பர்களே. They are prospering, they are more than their heart's desire and more than they can wish. And it doesn't stay there, they keep on increasing. பாருங்க என்ன சொல்லிருது, அவங்க இருதயத்துக்கு விரும்பினது மட்டும் கிடைச்சது மட்டும் இல்லாம அவங்க ஆசி, அவங்க சுகஜீவிகளா இருந்து ஆசையை பெருக பண்ணினே இருக்காங்களாம். Proverbs 13. 13வது நீதிமொழிகள் verse 22, the last part of the verse I'm going to read. 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் கடைசி வசனம் பாருங்க. Where it says that the wealth of the sinner. என்ன சொல்லி? துன்மார்க்கர். Wealth of the sinner is stored up for the righteous, it says. The wealth of the sinner. இந்த பாவிகளின், அது 22ஆம் வசனம் பாருங்க. பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். Wealth of who? The sinner, the ungodly person, the wicked, the evil person. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். யாரு? துன்மார்க்கருடைய ஆஸ்தி. See, you cannot deny this fact that in this world there are people who are ungodly, wicked and evil, yet they prosper, they flourish, they have more than their heart's desire and they keep increasing in riches. பாருங்கள், இந்த விஷயத்தை நம்ம மறுக்கவே முடியாது. என்ன விஷயம்? துன்மார்க்கன் பூமியில இருக்கிறான், அவன் பெருகிறான், அவன் ஆஸ்தியை பெருக பண்றான், நல்ல வசதியா இருக்கிறான்றதை யாரால நிராகரிக்க முடியாது. நடக்கிற காரியம் உலகத்துல. Let's turn down to one more scripture, Psalm 37. 37ஆம் சங்கீதத்துக்கு திருப்பி பாருங்க, என்ன வேதம் போதிக்கிறது. Verse 16. A little that a righteous man has is better than the riches of many wicked. 37:16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. Now, if you go through the book of Proverbs, the book of Psalms and many other portions of scripture, you will find numerous scriptures that talk about this. பாருங்க, இந்த சங்கீதத்திலும் நீதிமொழிகளிலும் படிச்சு பார்த்தோம்னா துன்மார்க்கனுக்கு இருக்கிற செல்வ திரட்சியை, ஆஸ்தியை பத்தி வேதம் நிறைய பேசுது. You will read about how the sinner, the ungodly, the wicked, the evil person prospers and flourishes and thrives in this world. இந்த உலகத்திலே துன்மார்க்கன், தேவனற்றவன், பாவி எப்படி நல்லா செல்வ திரட்சி, ஆசி பெருக்கத்துல இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது தெளிவாக. They are blessed when it comes to financial and material prosperity. பாருங்க, பொருளாதாரம், பணம் என்ற விஷயத்துல நிறையவே இருக்குது துன்மார்க்கன் கிட்ட. But the thing is, ஆனா காரியம் என்னன்னா, in all these scriptures that I read to you, you will find, see, worldly prosperity is this: the central focus is upon the person, not upon God. பாருங்கள், அந்த துன்மார்க்கனுடைய ஆஸ்தி பத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்தோமே, இதுல ஒரு காரியம் நம்ம அறியலாம். என்னன்னா, அவன் வாழ்விலே அந்த செல்வத்தின் மத்தியிலே தேவன் கிடையாது. See, this is the difference between worldly prosperity and prospering God's way. ஆகவே தான் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. துன்மார்க்கனுடைய செழித்தோங்குவதும் நீதிமான் செழித்தோங்குவதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. Worldly prosperity is focused upon self. துன்மார்க்கன் உலகத்துக்குரிய செழிப்பு
தான் சுயநலத்தை சார்ந்தது. See, all these scriptures are talking about how the sinner, the ungodly, he prospers and he flourishes there. எப்ப பார்த்தாலும் வசனம் என்ன சொல்லு பாருங்க, துன்மார்க்கன் செழிக்கிறான், பொல்லாதவன் செழிக்கிறான், அவனுக்கு தான் செல்வம் வருதுன்னு அவனை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Talking about their self effort, their wisdom, their knowledge, their shrewdness, their intellect. எப்ப பார்த்தாலும் துன்மார்க்கனுடைய ஆசையை பத்தி வேதாகம் பேசும் போதெல்லாம் அவனை சுயநலத்தை கொண்டு அவனுடைய பலத்தினாலே, அவனுடைய புத்திசாலினாலே, அவனுடைய காரியத்தினாலே அவன் மேல வர்றதுதான் குறித்து பேசும். Their sweat and labor and their sacrifices, through all these things they become prosperous. அவர்கள் தங்களை இவ்வளவு கடினமாய் வேலை செய்து தாங்கள் தியாகத்தினாலே சம்பாதித்ததான் வேதம் போதிக்கும் துன்மார்க்கனுடைய செழிப்பை But பற்றி. the focus or the emphasis is on self and what one does to make himself prosperous. ஆகவே தெல்லம் தெளிவா இருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தான் அவன்தான் ஆசைய, அவனை எப்ப பார்த்தாலும் சுயநலத்தை மையமாக கொண்ட ஆசையவை. I know many people who are very shrewd business people. எனக்கு தெரியும், ரொம்ப கடினமா வேலை செஞ்சறவங்க இருக்காங்க, பிசினஸ் ஆளுங்க. Ungodly people, they are not saved, they are not born again. அவங்க ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்காதவர்கள். They may be a close friend. அவர்கள் நண்பர்களாவும் இருக்கலாம். But when it comes to business, they are very shrewd in that. பாருங்க, பிசினஸ் வியாபாரம் வந்து கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. They are very diligent in their business, and because of their diligence and their shrewdness and their smartness, they prosper and they become well. ஏன்னா அவங்க என்ன எப்படி செழிக்கிறாங்கன்னா, தான் கட்டுப்பாடா இருந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுல தான், நான் பணத்துல கரெக்ட்டா பிசினஸ் செய்யறதுல தான் நான் செழிக்கிறேன்னு அவங்க எண்ணத்துல அவங்க அப்படி இருப்பாங்க. There are other people who prosper because of their sweat and labor. இன்னும் சில பேர் இருக்காங்க, தான் கடினப்பட்டு தான் வேர்வை சிந்தி நான் சேர்த்த சொத்துன்னுவாங்க. See, this is all worldly prosperity. இதெல்லாம் பாருங்க உலகத்தின் செழிப்பு. They work very hard, laborious work. They rise up early in the morning, they go to sleep late night because they want to make it in this world. இந்த உலகத்துல தான் நல்லா வாழணும்னு காலையிலேயே எந்திரிச்சிடுவாங்க, விடிய 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 காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேர்வை சிந்தி கடினமா தியாகம் செஞ்சு முன்னுக்கு வருவாங்க. In Tamil they say it like this: Mada olachi oda tenchi. Work very hard, you become nothing, but you become prosperous in. அதான் வேலை செஞ்சு You don't care about your health, nothing. Your only aim in life is to make money. அதாவது என்ன ஒரு குறிக்கோள், பணம் சம்பாரிச்சணும், என்ன சாப்பிட்டனோ சாப்பிடலையோன்ற மாதிரி ஓடா ஒழிக்கிறது. I really know people who are doing very well in life today, who even own houses and lands there through this way. எனக்கு நிறைய பேர் தெரியும் பாருங்க, இந்த உலகத்துல இந்த மாதிரி சம்பாரிச்சு இந்த மாதிரி சொத்து சேர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. They will never go by an auto. ஆட்டோல கூட போக மாட்டாங்க. Because they will calculate, auto will cost you 20 rupees. என்ன நினைப்பாங்க, ஆட்டோவா 20 ரூபாய் ஆகுமே. They will not even take a rickshaw. ரிக்ஷா கூட எடுக்க மாட்டாங்க. Rickshaw cost you just, maybe 3 or 4 rupees at that time. அந்த காலத்துல ரிக்ஷாவே 3 ரூபாய் 4 ரூபாய் தான். They will go by bus only, 25 paisa 50 paisa ticket. 25 பைசா 50 பைசா கொடுத்து பஸ்ல ஏறி போவாங்க பாருங்க. They will not eat their breakfast. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. They will calculate, if we don't have breakfast we save so much. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா இவ்ளோ காசு மிச்சமாவுதே. Lunch and dinner is just half stomach. அதுவும் மத்தியான சாப்பாடும் ராத்திரி சாப்பாடும் பாதி வயிறு போதும். When they buy non-veg, கறி சமைச்சாங்கன்னா வாங்குனாங்கன்னா they never buy 1 kg 2 kgs and all that. 1 கிலோ 2 கிலோலாம் வாங்க மாட்டாங்க. They just buy 100 grams, that's all. 100 கிராம் வாங்கிப்பாங்க. மோந்து put it there in the center, everybody sit around, just look at it, take a little and eat, that's all. அது சமைச்சி கொஞ்சம் 100 கிராம் கறியை கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை சுத்தி சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து மோந்துக்கிட்டே சாப்பிடுறது. Not try to make fun of all these things. I'm talking about how people prosper because of what they do. See, this is worldly prosperity. The focus is upon self and self effort. கிண்டலுக்காக சொல்லல, இது நடக்குது பாருங்க. துன்மார்க்கன் இந்த உலகத்துல இருக்கான், இப்படிதான் சம்பாதிக்கிறான். தன்னுக்கு தான் என்று அவனை கொண்டு செஞ்சு 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 சம்பாரிச்சுது அதெல்லாம். That is what the Bible is talking about. It's talking about a worldly prosperity. In this world, even ungodly people, sinful people can prosper. ஆகவே இந்த உலகத்துல பாருங்க, தேவனற்ற பாவியும் செழிக்க முடியும் இப்படி. Now my question is, if sinners and ungodly and wicked and evil people can prosper, then how much more you and me can prosper in life, my friend? நான் சொல்கிறேன், என் கேள்வி இதுதான். இந்த பாவி துன்மார்க்கன் இவன் செழித்து வரான்னா
நீதிமானாகிய நாம் எப்படி இருக்கணும்? So there are many ways how the ungodly make themselves prosperous. ஆகவே அநேக வழிகளை வைத்து இந்த துன்மார்க்கர்கள் செழிக்கிறார்கள். But the emphasis is on self, upon their self effort, their hard work, their sweat, their sacrifices. That is how they become prosperous. அவங்களுடைய செழிப்பு தன்னை சுயமாக வைத்து மையமாக வைத்து தான் செஞ்ச காரியத்தினால் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அவர்கள் செழிப்பானாங்க. But there is a danger in prospering the world's way. ஆனால் இந்த உலகத்தின் வழியாக இப்படியாக செழிப்பது அபாயம். Now this is the difference that I want to show you. இதுதான் இந்த வித்தியாசத்தை தான் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். Prospering the world's way is different and prospering God's way is entirely different. உலகத்தின் வழியாய் செழிப்பதும் தேவனுடைய வழியில் செழிப்பதும் மகா வித்தியாசம் உடையது. Prospering the world's way is on emphasis is on self effort, self diligence, self sacrifice and all those things. துன்மார்க்கன் உலகத்தின் சொத்து வர்றது தன்னுடைய சாமர்த்தியம் அறிவு கூர்மையினாலும் அவங்க கஞ்சித்தனத்தினாலும். But prospering God's way is a result of God's blessing upon your life. ஆனால் தேவ வகையான ஐஸ்வரியம் எப்படி செழிப்பு வருகிறது? தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருகிறது. I'm not trying to say you don't have to work hard. நானும் கடினமா வேலை செய்ய வேணாம்னு சொல்ல வரல. I'm not saying you can eat, sleep all the time and then expect God to bless you and prosper you. சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான்னு நான் சொல்ல வரவில்லை. No, we'll talk about all these things in great detail. இதெல்லாம் நம்ம பேசலாம் பிற்பாடு போதனையில கொண்டு வரேன் பாருங்க. God, prospering God's way is not the result of what you do, it is the result of God's blessing upon your life. தேவனுடைய செழிப்பு வந்து அடைவது ஏதோ நீங்க செஞ்ச சாமர்த்தியத்தினால் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதமே செழிப்பை உருவாக்கும். That is why Proverbs 10:22 says, the blessing of the Lord, it makes you rich. அதுதான் நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். Not your shrewdness, not your self effort, not your smartness, not your sacrifices. ஏதோ உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய புத்திசாலியோ, உங்களுடைய கஞ்சித்தனத்தினால கிடையாது. Not your sweat and labor. உங்களுடைய வேர்வை கடினத்தினாலும் கிடையாது. There are many people who work very hard, get a lot of money and put it in the pockets, but pockets is full of holes. அநேகருக்கு தெரியும், காலையில இருந்து கடினமா வேலை செய்வாங்க, அவ்வளோ சம்பாதிப்பாங்க, பாக்கெட்ல போடுவாங்க, ஓட்டையா போயின்னு இருக்கும். One person tells me, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இந்த கையில வருது பாஸ்டர், ஆனா அப்படியே இந்த கையில போயிடுது. It doesn't stay. நிக்காது. If I put it in my pocket, I don't know where it goes. பாக்கெட்ல போட்டா எங்க தான் போகுதுன்னு தெரியலங்கன்னுவாங்க. So we are talking about prosperity as a result of God's blessing. செழிப்பு ஐஸ்வரியம் தேவனாலே வருகிறவை, அவைகளை குறித்து பேசுகிறோம். Source is God. It comes from Him. இதோட ஆதாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. That is what we are going to talk about. அதைதான் பேச போகிறோம். How God blesses a person and makes a person wealthy and rich. எப்படி தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து செழிப்பாக்குகிறார் என்பதை. Okay, so you need to understand the difference between world's prosperity and prospering God's way. ஆகவே இதை நீங்க தெளிவா வெச்சிருக்கணும். உலகத்தின் செழிப்பு இப்படி, தேவனுடைய செழிப்பு இப்படி. So even in the world people prosper, the ungodly, the wicked and the evil prosper, and they accumulate riches and they become very rich in this world. ஆகவே இந்த உலகத்திலேயும் துன்மார்க்கன் பாவியும் நல்லா சொத்து சேர்த்து நல்லா செழிப்பா ஐஸ்வரியனா இருக்கிறான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But you know what the Bible says? வேதம் என்ன சொல்லி கொடுக்குது தெரியுங்களா? Concerning that type of prosperity. அந்த செழிப்பை பத்தி என்ன சொல்லி கொடுக்குது தெரியுங்களா? It says that prosperity ruins and destroys them. அந்த செழிப்பு அவங்களை கெடுத்து சீர்கேட்டுக்குள்ள அழைத்து செல்லும். See, this is the difference between worldly prosperity and godly prosperity. இதுதான் வித்தியாசம் உலகத்தின் செழிப்புக்கும் தேவனுடைய செழிப்புக்கும். The sinner also is wealthy. பாவியும் செழிக்கிறான். Evil people, wicked people, they also are prosperous. தீமை நிறைந்தவர்கள் அவர்களும் செழிக்கிறார்கள் தான். But the Bible says their prosperity brings ruin and destruction upon their lives. It makes them nothing in this life. இந்த உலகத்திலே அவங்க சம்பாதிச்ச ஐஸ்வரியம் அவர்களை அழிவுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துகிறது. But the prosperity that comes as a result of God's blessing upon you, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வரியம், it has no sorrow to it. அதோட வேதனை இருக்காது. You don't have to toil and labor to make that increase. அதுல பெருக்கம் கொண்டு வரதுக்கு நாம என்னமோ வேர்வை சிந்தி கடினமா உழைக்கணும். Because when God begins to bless a person, I tell you, the blessings keep accumulating and getting more and more, and the person keeps increasing with more and more.
ஏன் பாருங்க, ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா சேர்த்துக்கினே இருக்கும், பெருகினே போகும். Turn back to Psalm 73. சங்கீதம் 73 திருப்பியும் பார்ப்போம். I'll show you how the wicked and the evil and their prosperity brings ruin and destruction upon their lives. எப்படி துன்மார்க்கனுடைய செழிப்பு அவனுக்கே அதுக்கு இது அழிவை கொண்டு வருகிறது என்பதை. See, this is what happens when you don't know God, when you don't have God in your life. இதான் பாருங்க நடக்கும். தேவன் இல்லன்னா இப்படிதான் ஆகும் வாழ்வு. You may be a successful person. நீங்கள் நல்ல செழிப்பான வெற்றியுள்ள வாழ்க்கை நடக்கலாம். You may be a very wealthy person. செழிப்பாகலாம் உலகத்துல. You may become a rich person. ஐஸ்வரியவானாவே ஆகலாம். But I tell you, these riches will work against you. It will ruin you, destroy you and make you nothing in life. அந்த செழிப்பு, அந்த ஐஸ்வரியமே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை அழித்து விடும். That is why the Bible says, first seek God and His kingdom and His righteousness. ஆகவேதான் வேதம் போதிக்கிறது, தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடுங்கள். When you put Him first and seek Him first, அவரை முதலாக வைத்து அவரை முதலாவது தேடுவோமானால், then He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will prosper you. அவர் உங்களை செழிப்பாக்குவார். He will make you wealthy. அவர் உங்களை சீமானாய் You don't have to run after these things. இவைகள் பின்னால் நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. And there will be no sorrow to it. அதுல வேதனை இருக்காது. You don't have to work hard and labor hard and sweat to become prosperous. செழிப்பாகத்துக்கு நம்ம வேர்வை சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. It is His blessing and favor upon your life that makes you prosperous. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தயவு தான் நம்மளை ஐஸ்வரியவனாக்குகிறது. Come back to Psalm 73. 73ஆம் சங்கீதம். I'll read verse 18 and verse 19. 18-19 வசனம். Surely you set them in slippery places and you cast them down to destruction. And they are utterly consumed with terrors. 18ஆம் வசனம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். Still describing the ungodly, the wicked, the evil person there. இந்த பொல்லாத பாவி துன்மார்க்கனை குறித்து இன்னும் விவரிக்கிறார். After talking about how they enjoy good health and how they prosper and how they increase in riches and they have more than their heart's desire. எப்படி அவர்கள் சுகஜீவிகளாய் இருக்கிறார்கள், எப்படி அவங்க ஆசையை பெருக பண்றாங்க, வேண்டியதெல்லாம் கிடைக்குது எல்லாம் சொல்லிட்ட பிறகு சங்கீதக்காரன் then in verse 18 he says, surely you have set them in slippery places. 18ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி. That means they are standing upon slippery places, means any time they can slip and fall in life. They are not on solid ground. அப்படினா என்ன அர்த்தம்னா, அவங்க எங்க நிக்கறாங்களா, வழுக்குற இடத்துல நின்னுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த நேரமும் விழுந்துருவாங்க. And you cast them down to destruction. பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். And then listen to verse 19. 19ஆம் வசனம் பாருங்க. Oh, how they are brought to desolation, as in a moment they are utterly consumed with terrors. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். It says in a moment they slip and they fall and they are consumed in life, they are destroyed in life. ஒரு நிமிஷத்துல பாருங்க, வழுக்கி விழுந்து அவர்கள் பாழாய் போய் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். That is exactly what we looked at in Psalm 1, if you remember. அதுதான் சங்கீதம் 1 படிக்கும்போது படித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குதுங்களா? The wicked are utterly destroyed, totally destroyed and ruined. துன்மார்க்கன் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு நிர்மூலமாகிறான். So this is what happens, their prosperity brings their own ruin and destruction upon themselves. அவர்கள் ஐஸ்வரியம், அவர்களுடைய செழிப்பே அவங்களுக்கு அழிவை கொண்டு வந்து நிறுத்துகிறது. So here it is talking about the ungodly and the evil or the sinner, the sinful person, and how he prospers but how it destroys and ruins him. இது எதை குறித்து பேசுகிறது? இந்த உலகத்தின் செழிப்பு, துன்மார்க்கன் பாவி எப்படி சம்பாதிக்கிறான், அந்த சம்பாதிப்பே அவனுக்கு வந்து எதிராய் அழிவை உருவாக்குகிறது என்பதை பார்த்தோம். Turn to Ecclesiastes chapter 5. பிரசங்கிக்கு திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி chapter 5. 5ஆம் அதிகாரம். And I'll read from verse 10 to 15. பிரசங்கி 5 10 to 15. We are talking about worldly prosperity and how it brings ruin and destruction upon themselves. இது உலகத்தின் ஐஸ்வரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி துன்மார்க்கனுடைய செழிப்பு அவனுக்கே அழிவை தேடுகிறது என்பதையும்.
That's the danger of worldly prosperity. அதுதான் அபாயம் இந்த உலகத்தினால் வருகிற ஐஸ்வரியத்தினுடையது. He who loves silver will not be satisfied with silver, nor he who loves abundance with increase. Thus also is vanity. பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. When goods increase, they increase who eat them. So what profit have their owners except to see them with their eyes? பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? But the sleep of a laboring man is sweet, whether he eats little or much, but the abundance of the rich will not permit him to sleep. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. This is a severe evil which I have seen under the sun. Riches kept for their owner to his hurt. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமாவது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாக. Which is kept for the owner to his hurt. பாருங்க, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாக. Then verse 14, but those riches perish through misfortune. When he begets a son, there is nothing in his hand. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறதே, அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. And as he came from his mother's womb, naked shall he return, to go as he came, and he shall take nothing from his labor, which he may carry away in his hand. 15 தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. Here King Solomon is talking about the person who does not have life in him, God's life in him, the life of God in his. சாலமோன் எழுதுகிறான், தேவன் அற்றவன் எப்படி இருக்கிறான் என்பதை. He is looking at life under the sun and trying to find the meaning and purpose of life under the sun. அவன் யோசித்து பார்க்கிறான், சாலமோன் ஞானி, சூரியனுக்கு கீழே துன்மார்க்க சாதாரண ஜனங்களோட வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை. So he talks about how when you don't have God in your life, then nothing has meaning in life. கடவுள் தேவன் ஒருவன் மனிதனுடைய வாழ்வில் இல்லைன்னா அவனுடைய வாழ்வே மாயை என்று சொல்லுகிறார். Riches, enjoyment, good deeds, nothing finds meaning and purpose in life. அவன் தேவன் அற்று செய்கிற ஒரு நன்மையான காரியம், எந்த நன்மையானதா இருந்தாலும் சரி, என்ன செழிப்பா இருந்தாலும் சரி, அவனுக்கு அர்த்தம் இல்லாமல் போய் விடுகிறது என்று சொல்கிறார். That is why after talking about all these things in chapter 12 he says, remember now thy creator in the days of thy youth. இதெல்லாம் பிரசங்கி சொல்லிட்ட பிறகுதான் 12ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். ஆகையால் வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று. Love God and keep his commandments. This is the whole duty of man. என் தேவனை நேசித்து அவர் கற்பனையை கைக்கொள், இதுவே உன்னுடைய வேலை என்று சொல்லுகிறார். In other words, he is saying, you want to find meaning in life, you want life to be purposeful, then you need to have God in your life. உங்க வாழ்விலே அர்த்தம் வேண்டுமா, உங்க வாழ்வுக்கு ஒரு நோக்கம் வேண்டும் என்றால் முதலாவது தேவனை வைத்திருக்க வேண்டும் வாழ்விலே என்று சொல்கிறார். If God is not in your life, then everything is vanity. Vanity means vain. Everything is useless, nothing. தேவன் மட்டும் ஒருவர் வாழ்விலே இல்லை என்றால் எல்லாம் செய்யற காரியம், வாழ்கிற காரியம் அனைத்துமே மாயை. மாயை என்னது? vain என்று சொல்கிறார். So here he is talking about the person who does not have God in his life. அது இங்க இருக்கிற மனுஷன் தேவனை அற்ற மனுஷன் இவன் வாழ்விலே. Talking about the sinner, the evil, the wicked person and how he prospers. இந்த பொல்லாங்கன், தீங்கன், துன்மார்க்கன் எப்படி செழிக்கிறான் என்பதை சொல்கிறார். But then it says even though he prospers and has a lot of money, he can't sleep. அவன் எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அவனுக்கு தூக்கம் கிடைக்காது. The more silver and gold he has, the more he begins to love it and he wants more of it. He is never satisfied with that. அவன் எவ்வளவுதான் பண பிரியனா இருந்து பணத்தை சம்பாதிச்சாலும், செல்வ பிரியனா இருந்து செல்வத்தை சம்பாதிச்சாலும் அதுல அவனுக்கு திருப்தியே கிடையாது, நிம்மதி கிடையாது. And beside that it says his own riches and prosperity hurt him. That means they ruin him and destroy him. அதிலமா அவனுடைய பெருக்கம், அவனுடைய செல்வமே அவனை வேதனைக்குட்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he says when he begets a son, finished, all the money is gone, all the prosperity is gone.
Probably the son ruins everything. ஒரு புத்திரனை பெறுவான், அவன் புத்திரன் கையில ஒண்ணும் இருக்காது. அப்படின்னா அர்த்தம்னா பையன் பெற்றா அந்த பையன் எல்லாத்தையும் வீணா பண்ணிடுவான்றாரு. Because he is also an ungodly person. ஏன்னா அவனும் தேவனற்றவனா தான் பெற்றெடுப்பான். So he will ruin all the wealth and the prosperity that the father had. ஆகவே அப்பா சம்பாதிச்சு வச்ச எல்லா செழிப்பு ஐஸ்வரியத்தையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்குறவன் அவன். And then he says when he dies he will take nothing, just like how when he was born he came with nothing. அது அடுத்து சொல்றாரு, சாகும்போது ஒண்ணுமில்லாமல் செத்து போவான். எப்படி உலகத்துக்கு வந்தானோ அப்படியே செத்து போவான். This is the philosophy of many Christian people also. இதுதான் அநேக கிறிஸ்தவங்களுடைய தத்துவமாவும் பேசிட்டு இருக்காங்க. We came into this world, we came with nothing, so when we leave we must leave nothing. ஆகவே கிறிஸ்தவ மக்களும் சொல்லிட்டு திரிவாங்க, நான் உலகத்துல வரும்போது என்ன எடுத்துட்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போறோம். Well, the Bible says a righteous man ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமான் will leave something. ஒரு காரியத்தை விட்டு விட்டு What he will leave? என்னத்தை விடுறான்? He will leave an inheritance for his children's children. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை விட்டு போகிறான் நீதிமான். He will not leave empty, my friend. He will leave an inheritance for his children's children. சும்மா காலியா போக மாட்டான், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகிறான் பாருங்க. I mean, he will leave so much for his children's children that even they can be well in life. அவ்வளவு வச்சிட்டு போறான், பிள்ளைகளின் பிள்ளைகளும் நல்லா இருக்கிற மாதிரி. Turn with me to one more scripture, Proverbs chapter 1. நீதிமொழிகள் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 28. 28 வசனம். Then they will call upon me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me. நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். Because they hated knowledge and did not choose the fear of the Lord. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். They would have none of my counsel and despised my every rebuke. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். Therefore they shall eat the fruit of their own way and be filled to full with their own fancies. ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினாலே திருப்தி அடைவார்கள். For the turning away of the simple will slay them, and the complacency of fools will destroy them. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். In other translations you'll have the word prosperity, and the prosperity of fools will destroy them. பேதைகளின் மாறுபாடுனா அவங்களோட மூடரின் நிர்விசாரம்னா அவங்களோட செழிப்பு அவர்களை கொல்லும் அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே all these scriptures that I read to you this morning talks about the wicked, the sinner, the foolish person, the evil person, and how he prospers and how he becomes a wealthy person. இப்ப எல்லாம் வசனம் எல்லாம் எடுத்து காண்பிச்சது, துன்மார்க்கன், தேவனற்ற, தேவபக்தி இல்லாத பாவி, அவன் மூடன், அவனுடைய செல்வம் குவித்தாலும் அதே அவனுக்கு அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Is it possible for a wicked and evil person to be prosperous in this life? Yes, it is possible. இந்த உலகத்திலே பாவி துன்மார்க்கன் செழித்திருக்க முடியுமா? ஆம், செழித்திருக்க முடியும். The Bible says there are many evil and wicked people are very wealthy. வேதம் சொல்லுகிறது அநேக பொல்லாதவங்க, தீங்க, துன்மார்க்கன் சொத்து சேகரிக்க. And you and me know that it is right. We know many people like that are very wealthy. ஆமா, உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல பொல்லாத ஜனங்க நிறைய சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க என்பதையும். But then the Bible says that the prosperity of the wicked or the ungodly will bring destruction and ruin upon their own lives. அது மட்டும் இல்லாமல் வேதம் போதிக்கிறது, அந்த துன்மார்க்கன் பாவியோட சொத்து அவனுக்கே அழிவாய் வந்து முடியும் என்றும். Because their feet is on slippery places. ஏனென்றால் அவர்கள் கால்கள் சறுக்குற இடத்துல நிக்குதுன்னு அர்த்தம். In a moment, it just takes a moment for them to slip and fall and bring ruin and destruction upon themselves. அவங்களுடைய செல்வம் செழிப்பெல்லாம் அவர்களை சறுக்க வச்சு ஒரே நிமிஷத்துல அவர்கள் பழிந்து போவார்கள். I don't know about you, but as a pastor I met many people like that. உங்களை பத்தி தெரியுமா தெரியாது, நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா என்ன? ஆனால் போதனாக இருக்க எனக்கு நான் பார்த்திருக்கிறேன். Where they are very rich, but overnight suddenly something happened and they became a pauper just like that. ரொம்ப செழிப்பான நல்ல பணம் ஐஸ்வர்யம் இருந்துட்டு ஒரே ராத்திரி இல்ல ஒண்ணுமே இல்லாம நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க. Their own riches, their own wealth has brought ruin and destruction and made them nothing in life. அவங்களோட சொத்து, அவங்களோட ஐஸ்வர்யமே அவங்களுக்கு தீமையா தெருவில் நிக்க வச்சு. See, that is why the church even has misunderstood prosperity. ஆகவே தான் இன்றைக்கும் சபையிலே செழிப்பை குறித்து தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. Church thinks prosperity is from the devil. Why? Because they read portions of scripture like this. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சபையினர் கிறிஸ்தவர்கள்
செழிப்புனா அது பிசாசுகிட்ட இருந்து வரும், நம்மள அழிச்சிரும்னு. How it will ruin and destroy people. எப்படி செழிப்பு வந்தா ஒரு ஆளை கெடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் என்று பயப்படுறாங்க. But who is it talking about here? ஆனா அந்த மாதிரி செழிப்பை குறித்து யார பத்தி பேசுகிறது It's not talking வேதாகமம்? about the godly person here. இது நீதிமானை குறித்து பேசலையே. It's not talking about you and me, the saint or the child of God here. தேவனுடைய பிள்ளையாகிய பரிசுத்தவான்களாகிய நம்மை குறித்து சொல்லலையே. All these scriptures are talking about the ungodly person, the evil person, the wicked, the sinner. It will ruin him and destroy him and make him nothing in life. இந்த அழிவு வர்றது யாருக்குன்னா பணத்தால, துன்மார்க்கன், பாவி, இந்த உலகத்தை சம்பாரிச்சு வச்ச அவனை குறித்து சொல்கிறது. அந்த செல்வம் தான் அவனுக்கு அழிவை கொண்டு வரும். Our preachers have misunderstood it and they have said, well, prosperity will ruin and destroy you. Be careful of it. Beware of it. பிரசங்கமார்ங்க இதெல்லாம் படிச்சிட்டு நம்ம ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க, செழிப்பு வந்தா உங்களை அழிச்சிடும். Beware of the prosperity preachers. செழிப்பு பிரசங்கியார்கள் ஜாக்கிரதை என்று போடுறாங்க. And they use many illustrations also. இதுக்கு உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள்லாம் எடுத்து காண்பிப்பாங்க. They talk about the rich young ruler அதாவது வாலிப ஐஸ்வரியவான் வாலிபனா இருந்தான் பாருங்க, who came to Jesus. அவன் இயேசுவோட வந்தானே. Then they talk about another rich man, who had a lot of crops. இன்னொரு ஐஸ்வரியவான் நிறைய அறுவடை வந்துச்சு அவனுக்கு. Then they talk about the rich man and the beggar. அதுக்கப்புறம் இன்னொரு ஐஸ்வரியவானும் லாசரையும் பத்தி பேசுவாங்க. See, it's all talking about rich people and how they went to hell and all எப்படி that. ஐஸ்வரியவானா இருந்து இவங்க எப்படி நரகத்துக்கு போனாங்க, இதேதான் பிரசங்கம். But you read all those passages very carefully, my friend. அந்த பகுதியெல்லாம் ஜாக்கிரதையா படிச்சு பாருங்க நண்பர்களே. What was the problem with the rich young ruler or the lawyer? அந்த வாலிபன் வந்தானே ஐஸ்வரியவான், அவனுக்கு என்ன பிரச்சனைங்க? His problem is he loved his riches more than God. அவன் தேவனை காட்டிலும் அவன் ஐஸ்வரியத்தை ரொம்ப நேசித்தான். He put his faith and trust upon riches, not on God. அவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பணத்துல வச்சான், தேவன் மேல வைக்கலையே. He did not have God in his life. அவன் வாழ்விலே தேவனே கிடையாது. I tell you, if he had God in his life, the moment Jesus told him to sell everything and come and follow him, he would have simply sold everything and went and followed Jesus, because he knows he will get 100-fold whatever he gives. இந்த வாலிப ஐஸ்வரிய பையனுக்கு மட்டும் தேவன் உள்ள இருந்தார்னா, இயேசு கிறிஸ்து வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வாப்பானா உடனே போயிருப்பான், வித்து கொடுத்துட்டு வந்திருப்பான் சந்தோஷமா இயேசு வண்டையிலே. Turn with me for a moment to Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு திருப்பி பார்க்கலாம். Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரம். And I'll read from verse 16 to 21. 16ல இருந்து படிக்கிறேன், கேளுங்க. Then he spoke a parable to them, saying, the ground of a certain rich man yielded plentifully. லூக்கா 12:16 அல்லாமலும் ஒரு ஊமை அவளுக்கு சொன்னார், ஐஸ்வரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. Here's a very rich man. இங்க ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான். Already it says that he is a rich person. ஏற்கனவே அவன் ஐஸ்வரியம் உள்ளவன் தான் ஆரம்பிக்குது. Then it says that his ground yielded plentifully. That means he had a bumper crop. அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் ஐஸ்வரியனா இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் நல்ல நிலம் நன்றாய் விளைந்ததுன்னா அவனுக்கு ரொம்ப பம்பர் கிராப் கிடைச்ச மாதிரி, ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி. Verse 17. And he thought within himself, saying, what shall I do, since I have no room to store up my crops? அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. In the Old Testament they had storehouses. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாப்போனா சேகரித்து வைக்கிறதுக்கு கோடவுன் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கட்டடமா. Even today when you go to the villages, people who have fields, large acres of fields, they have a place where they reap the crop and store it in that storehouses they are called. பாருங்க, விளைச்சல் எல்லாம் இன்னைக்கும் கிராமத்துல போனீங்கன்னா அங்கங்க கட்டடம் கட்டி வச்சிருப்பாங்க, விளைச்சல் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூடம். So everything was already full. அவன் கட்டி வச்சிருக்கிறத எல்லா ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. I have no room to store up this bumper crop which has come now. இப்போ அதிர்ஷ்டவசமா கிடைச்ச இந்த நிலம் விளைச்சதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா இவருக்கு. So he said, I will do this. I will pull down my barns and build greater, and then I will store all my crops and my goods. And I will say to my soul, soul, you have many goods laid up for many years. Take your ease, eat, drink, and be merry. 12 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது,
நீ இளைப்பாரி பூசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். Just notice how many times he uses the word I. இங்கே I will do this, I will do that. Talking about what he can do and what he can accomplish. இங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு தன்னை மையமாக கொண்டு செய்யற காரியத்தை அடிக்கடி வாசிக்கலாம். Just thinking about himself. அவனை பத்தியே தான் என்ன நினைப்பு. Not worried about anything, about God or about anyone. கடவுளின் நினைப்பு கிடையாது, மற்றவங்கள பத்தியும் ஒரு நினைப்பு கிடையாது. I can just store up, build new barns, store up everything, and I can just be happy in life. களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டுவேன், அப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன். நானு. Then immediately God put forth a question to him. இப்போ அவனுக்கு தேவன் ஒரு கேள்வியை வைக்கிறார். You fool, you are thinking about how you can be happy for the rest of your life. What if tonight I require your soul? Tonight you die. தேவன் சொன்னாரே, இதெல்லாம் வச்சு சந்தோஷப்படுறியே. தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகளை யாருடையதாகும் என்றார். I think he got the shock of his life. அவன் வாக்குற ஆச்சரியம், அது ஒரு அடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. He was thinking about how he can live for the rest of his life with ease, enjoying, being happy and merry. அதாவது வருங்காலத்துலலாம் இனிமேல் வருஷம்லாம் நம்மள உட்கார்ந்து நல்லா புசிச்சு குடிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வருங்காலத்தை குறித்து கனவு கண்டுட்டு தான். Then listen to verse 21. 21ஆம் வசனம் பாருங்க. So is he who lays up treasure for himself and is not rich towards God. 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். See, our people have taken all these incidents and they have said that it is wrong for you to be prosperous, it will ruin you and destroy you and make you nothing in life. நம்ம ஜனங்க இந்த மாதிரி இருக்கிற வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஐஸ்வர்யம் வந்தா நம்மள ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடும், அழிஞ்சு போயிடுவோம், ஒண்ணும் இல்லாம போயிடுவோம் பேசுங்க பண்றாங்க. That is the world's prosperity, my friend. இது உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. That is talking about the sinner, the ungodly person. இங்க பாவி துன்மார்க்கனை குறித்து பேசுகிற காரியமாச்சே. Prosperity will ruin him and destroy him and make him nothing in life. அவன துன்மார்க்கனை செழிப்பு ஐஸ்வர்யம் எல்லாம் கெடுத்து அவனை அழிச்சிட முற்றிடுமா. So when the Bible talks about how prosperity it will ruin and destroy, it's talking about the worldly prosperity and how it will ruin the worldly person, the person without God in his life. செழிப்பு ஒருவனை அழிக்கும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் வசனம் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தையும் பத்தி நான் பேசுகிறது வேதாகமம். But the prosperity that I am preaching is totally different. ஆனா நான் பேசுகிற செழிப்போ ஐஸ்வர்யமோ வேறே. This will not ruin and destroy you and make you nothing in life. இது உங்க வாழ்விலே பலிக்கும் பொழுது உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி உங்களுக்கு எடுத்து போடாது. This prosperity does not come as a result of your smartness. உங்களுடைய ரொம்ப திறமையினால வர்ற செல்வம் இல்லையே. Not because of your education or your shrewdness in business. வருகிற செழிப்பு ஏதோ உங்களுடைய புத்திசாலியோ உங்கள் படிப்பினாலேயோ இல்லைன்னா பிசினஸ் மாதிரி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வர்றது கிடையாது. இந்த ஐஸ்வர்யம் not because of your sweat or your labor. உங்களோட கடினமான உழைப்பு வேர்வையினாலும் வருகிறவை அல்ல. Prosperity that we are talking about comes from God, my friend. நான் பேசுகிற செழிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறவை ஆகும். How many of you say whatever comes from God is good? எத்தனை பேர் சொல்றீங்க தேவனிடத்தில் வருகிறதெல்லாம் நல்லது என்று? Comes from God. He is the source of this prosperity. இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன்தான் ஆதாரமாய் இருந்து நமக்கு கொடுக்கிறார். That is why Proverbs 10:22 says the blessing of the Lord it make it rich. ஆகவேதான் நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். What is it talking about? It's talking about God's blessing upon your life, God's favor upon your life. அது எதை பத்தி பேசுகிறது? தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்கிறத பத்தியும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறத பத்தி எல்லாம் பேசுகிறது. And now that blessing causes you to prosper and makes you a wealthy person. அந்த தயவு அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை செழிப்பாக்குகிறது. This is good prosperity. இது நல்ல செழிப்பாச்சு. You know why? ஏன் தெரியுங்களா? There's no sorrow to it. அதோட வேதனை இல்லையே. No sorrow. அதுல வேதனை கிடையாது. You can sleep well with it, don't worry. நல்லா தூங்கலாம் அத வெச்சு. Worldly prosperity you can't sleep. உலகத்தின் செழிப்பை வெச்சிட்டு தூக்கம் வராதே. This prosperity you can sleep well. இந்த செழிப்பை வெச்சிட்டு நம்ம நல்லா நிம்மதியா தூங்கலாமே. And you don't have to sweat and labor and work hard for it to increase. அதுவும் இத பெருக்கிறதுக்கு நாம உழைச்சி கடினமா வேர்வை சிந்தணும்னு அவசியம் இல்லை. You know how it increases and how it gets more and more and how it accumulates more and more. இந்த செழிப்பு எப்படி தெரியுமா? எப்படி பெருகி 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 எவ்வளவு அதிகமாகிறது எப்படி தெரியுங்களா? Not by your laborious work or your effort, my friend. உங்களுடைய
திறமையினால செஞ்சதுனாலே முன்னேற்றம் கிடையாது இந்த செழிப்புல. It's because of the blessing of God. இது தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே முன்னேறும். Amen. Amen. That is what we are going to be talking about. அதைதான் பத்தி The பேசிக்கொண்டிருக்கிறோம். blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம். There is supernatural power in the blessing of அந்த God. கர்த்தரின் ஆசீர்வாதத்திலே இயற்கைக்கு மேலான அற்புதம் நடக்கும். So this is the type of prosperity that we are talking about. இப்படிப்பட்ட செழிப்பை பத்தி தான் நாம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். This is for you and me, my friend. இது உங்களுக்கும் எனக்கும் உடையது. This is what God wants for you and me. இதுதான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரும் தேவன். This prosperity will make life better and life easier for you. இந்த செழிப்பு வந்தா வாழ்க்கையை சுலபமாக்கி முன்னேற்றத்துக்குள் நடத்தி It will செல்லும். help you to enjoy life to the full and to the maximum. இந்த செழிப்பு வந்தா உங்க வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க உதவி செய்யும். Year after you hear any preaching against prosperity, இனிமேல் எங்காவது யாராவது செழிப்புக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணாங்கன்னா turn off the TV. ஆஃப் பண்ணிருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. If they come to your house, send them out. வீட்டுக்கு வந்தாங்கன்னா போங்கன்னு சொல்லுங்க. If not, teach them the right இல்லனா prosperity. சொல்லி கொடுங்க அவங்களுக்கு நம்ம சொன்னதை. Tell them that this prosperity is from God. இந்த செழிப்பு தேவன்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி And கொடுங்க. when something comes from God, that will not destroy you, my friend. தேவனிடத்துல இருந்து ஒரு காரியம் வரும்னா அது நம்ம அழிக்குமா? No, it will bless you. இல்லையே, இது ஆசீர்வாதம் இல்லை. Amen. ஆமென். You believe that God blesses people? ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? Yes, my friend. ஆம். So this prosperity will bless you in life. இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. Don't be deceived by the lies of Satan. பிசாசுடைய வஞ்சனையினால் ஏமாந்து போக கூடாது. Don't waver about these things. இவைகளை குறித்து அலசடி சந்தேகங்கள் இருக்க கூடாது நமக்கு. Every day meditate upon these things. Think about these things. இவைகளை அனுதினமும் யோசித்து தியானித்துக் கொண்டிருங்கள். Let it get into your heart and into your mind. இது உங்களுடைய இதயத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் போகட்டும். And I guarantee you, you'll never be the same. நான் சொல்கிறேன், உறுதியாக நீங்கள் பலர்களாகவே இருக்க மாட்டீங்க. Well, time is up. நேரம் ஆச்சு. Shall we all stand? எழுந்து நிற்போம். Continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். But we are going to talk about the different ways that God has ordained to prosper you and me. வரும் வாரங்களிலே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிகளை பார்க்கலாம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று. Tell you, it's going to be wonderful. நான் சொன்னேன், ரொம்ப அருமையா இருக்கும்.